friends, வணக்கம். இன்னைக்கு நாம வந்து கத்திரிக்கால ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இப்போ கத்திரிக்கால நிறைய பூ பூக்குது ஆனா காய் காய்க்க மாட்டேங்குது, இன்செக்ட்ஸ் வந்து பாலினேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட் பாலினேஷன் மெத்தட் வந்து எப்படி அப்படினு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது மேல் ஃப்ளவர். இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. இதுல பாத்தீங்களா நடுவுல அந்த இது வந்து நீட்டிட்டு இருக்கு. சோ இது வந்து ஃபீமேல். இப்போ வந்து இதுல நம்ம வந்து இத ஜஸ்ட் ஒரு ரெண்டு டேப் பண்ணோம்னா இதுல வந்து ஒரு ஒயிட் கலர் பவுடர் மாதிரி வரும். அந்த ஒயிட் கலர் பவுடர் எடுத்து இந்த இதுல வந்து நம்ம படுற மாதிரி வச்சிட்டோம்னா அது பாலினேட் ஆயிடும். அது காய் காய்க்க இந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும் தான் காயாகும். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் காயாகாது. ஸோ இதை நம்ம பிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதை நம்ம பிச்சு கூட அதை ஒயிட் பவுடரை டேப் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு மேல் ஃப்ளவர் வந்து பிச்சு கையில் வச்சிருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம டேப் பண்ணி இதுலேருந்து பவுடர் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் நெயில் மேலே ஒரு ஒயிட் கலர் பவுடர் தெரியுதா? இந்த பவுடரை நம்ம அந்த பாலனில் படுற மாதிரி அதெல்லாம் அப்படியே தேய்ச்சிட்டோன்னா போதும். அது வந்து ஹேண்ட் பாலினேட் ஆகிடும். அவ்வளோதான். எனக்கும் இந்த மாதிரி நிறைய பூ பூக்குது பட் காய் காய்க்கல அப்படின்ற பிரச்சனை இருந்தப்போ நான் இந்த ஹேண்ட் பாலினேஷன் மூலமாக பண்ணப்போ தான் வந்து எனக்கு இந்த மாதிரி காய்கள்லாம் ரெடி ஆச்சு. நான் இந்த காயும் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக நிறைய காய் இருக்கும். இதெல்லாமே வந்து ஹேண்ட் பாலினேஷன் மெத்தடில் பண்ணது தான். பீஸ் அதிகமாக வரமாட்டேங்குது. ஏன்னா நிறைய பூச்செடி இல்லைன்றதுனால இந்த சைட் பீஸ் நிறைய வரல. அதனால் வந்து நாங்கள் ஹேண்ட் பாலினேஷன் தான் ட்ரை பண்ணோம். அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய செரி டொமேட்டோ வந்து காய்ச்சிருக்கு. பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. பட் இந்த இலையில வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால், இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திடீர்னு வந்து இலை பிளாக் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லைனாக ஒயிட் லைன்ஸ் வர மாதிரியும் இருக்குது லீஃபில். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷன் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.